ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி படத்தோட டைட்டில் டீசர் விட்டுருக்காங்க. நம்ம லோகேஷ் ரீசெண்டாக எப்போவுமே அவர் படங்களில் ப்ரோமோ வீடியோன்னு ஒன்று விடுவார். அந்த படத்தோட கான்செப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைப்பில் தான் வரும்னு நினச்சது, ப்ரோமோ கட் மாதிரி. ஆனால் அவங்க டைட்டில் டீசர்னு சொல்லிட்டு சிம்பிளாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை பற்றி இதில் நிறைய விஷயம் இருக்குங்க. இந்த டைட்டில் டீசரை பார்க்கும்போது இந்த கான்செப்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. லோகேஷ் எப்பவும் வேறு பொருட்களை வச்சு தான் வித்த பண்ணுவோம். அந்த கான்செப்ட் தான், ஆனால் சிம்பிளாக இன்னொரு கான்செப்ட் அது மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த டைட்டில் டீசரை பற்றி பேச நிறையா இருக்குங்க. வாங்க இதை பற்றி ஃபுல்லாக என்ன இருக்குன்னு, என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம். இந்த டைட்டில் டீசர் ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, லோகேஷ் படங்களில் பெரும்பாலும் ட்ரக்ஸ் அந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று இருக்கும். ட்ரக்ஸ், கொக்கைன் இந்த மாதிரி கடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த டீசரில் கொஞ்சம் வித்தியாசமாக காட்டியிருக்காங்க. கோல்டு இது மாதிரி கடத்துகிற மாதிரி அந்த மாதிரி தான் சீன் இது பண்ணியிருக்காங்க. நிறையா கோல்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய சிலைகள்லாம் இருக்குது பக்கத்தில் பார்க்கும்போது. அது எல்லாம் ஒரு கும்பல் கடத்துகிற மாதிரி எடுத்து வச்சுட்டு இருக்க மாதிரி இந்த டைட்டில் டீசரில் காட்டுறாங்க. அது சூப்பர் ஸ்டார் கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதில் இன்னொன்று, சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு அவரோட கேரக்டர் என்ன மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அவர் ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி அந்த மாதிரி தான் அதில் காட்டுறாங்க. அளவுக்கு இருக்க போதும் தெரியலை. டைட்டில் டீசர் உண்மையாலும் ரொம்ப நல்லா இருக்குது. வேறு லெவலாக சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுதான் படத்தில் வருமானு கேட்டிங்கன்னா, இது கம்ப்ளீட்டாக படத்தில் வர சான்ஸ் இல்லை. இது ஒரு சின்ன கான்செப்ட் வீடியோ மாதிரி தான் விடுவார் அவர் படங்களில். எப்போவுமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக அந்த படம் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் விடுவார், ப்ரோமோ கட் மாதிரி. அந்த மாதிரி தான் விட்டுருக்காங்க. ஆனால் நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். இது நிறையா கோல்டை வச்சு தான் இந்த கதை நிறையா அப்படியே அந்த கதை அதிகமாக நகர போகுதுன்னு நினைக்கிறேன். கோல்டு அதிகமாக இருக்குது இந்த படத்தில். அந்த சிலைகள்லாம் பார்க்கும்போது எல்லாமே கோல்டில் தான் இருக்குது. அங்கிட்ட பக்கத்தில் அந்த சாமி சிலை நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இதை ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தட்டி கேட்குற மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ராவான படமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டீசரை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், பழைய படங்களில் ரஜினி அவரே சொன்ன ஒரு டைலாக் தான் இந்த படத்தில் சொல்கிறாரு. இந்த டைட்டில் டீசரில் அவர் சொல்கிறாரு, அம்மாவும் அப்பாவும் வந்தார்கள் போனாருங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ கேட்டதுக்கு அப்போ வேறு மாதிரி டியூனில் சொல்லியிருப்பார். அதே இந்த டீசரில் பார்க்கும்போது கொஞ்சம் ராவா சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த டைலாக்லாம் அதில் சொல்லும்போது கேட்கவும் நல்லா இருந்துச்சு. படம் அது அந்த கான்செப்டில் தான் போகுது போல இருக்குது. இன்னொரு இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபன் மூமெண்ட்டாக அந்த அவர் எல்லாம் முடிச்சுட்டு படுத்து கிடப்பார். அப்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த செண்பகமேங்கிற ஒரு பாட்டோட ஒரு மியூசிக் மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. அது திடீர்னு இந்த மாதிரி மியூசிக் போயிட்டு இருக்கும்போது, அனிருத்தை பற்றி நமக்கு தெரியும். அனிருத் தான் அதில் மியூசிக் பிச்சு வாங்கிட்டாரு. ஆனால் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி வரவும் நல்லா இருந்துச்சு. லோகேஷ் படம்னாவே கிளாசிக் அதிகமாக இருக்கும். இப்போ இனிமேல் அந்த செண்பகமேங்கிற பாட்டு வேறு லெவலாக போகும்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு அப்புறம். அது ஒரு தரமான சம்பவம் இருக்குது. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு வரப்போகும். என்ன கேட்டுக்கிட்டிங்கன்னா, ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த வாட்ச் அதை மீன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நான் அதை பார்க்கும்போது கூட ஏதோ ரோலெக்ஸ் இன்வால்வ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அது மொத்தம் இல்லை, அது கோல்டு வாட்ச்ன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதான் கிட்டத்தட்ட அந்த கோல்டு சம்மந்தப்பட்டதை அவங்க கடத்துகிற மாதிரி காட்டுறாங்க. அதான் கோல்டு வாட்ச் மாதிரி அதை ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கணும். அப்பப்போ ஜெயிலரோட டச் இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு இந்த டைட்டில் டீசரை பார்க்கும்போது. உங்களுக்கு அப்படி இருந்துச்சான்னு சொல்லுங்கள். ஜெயிலரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிலை கடத்துறவங்கள பிடிக்கிறீங்கன்ட்டு ஒரு வேளை அந்த மாதிரி டச் அதிகமாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை. படம் பார்க்கும்போது தான் தெரியும். எப்போவுமே லோகேஷ் படம்னாவே வைலன்ஸ் ஹெவியாக தான் இருக்கும். இதுலேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த டைட்டிலை ரிவீல் பண்ணுறது வைலன்ஸ், பிளட்டு ஃபுல்லாக அந்த இதில் ஒட்டியிருக்க மாதிரி அதை தொடப்பார் அப்படின்னு அந்த மாதிரி தான் ரிவீலே பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இருக்கும்னு நினச்சி பார்த்துக்கிற வேண்டியது. அப்புறம் இன்னொன்று, இது ஃபேன் இண்டியா ஃபிலிமுங்க. அப்போ அந்த வேறு அளவுக்கு தரமாக தான் இருக்கும். ஃபேன் இண்டியா ஃபிலிம் தான் 4 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. டைட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சேட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது கூலின்னு வச்சுருக்காங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே தான்.
அப்புறம் அனிருத் மியூசிக்கு அதாவது என்ன ரொம்ப நார்மலாக போட்டாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்கும்போது இடையில அந்த டியூனே மாறுது. வேறு லெவலுக்கு இருக்குது அந்த டைட்டில் டீசரில். அனிருத் செஞ்சுருக்கிறாரு வழக்கம் போல். சூப்பர் ஸ்டார் படங்கள்னாவே அவர் எந்த அளவுக்கு இறங்கி செய்வார்னு நமக்கு தெரியும். அவர் பொதுவாகவே எல்லா படத்துக்கும் அனிருத் பிச்சு வாங்கிடுவார் மியூசிக்கு. சூப்பர் ஸ்டார் படங்களில் அவர் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுவார்னு நமக்கு தெரியும். இது படமே டல்லாக இருந்தாலும் அனிருத் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அது ஓடிடுங்க. அதில் நமக்கு எந்த வித சந்தேகமே இல்லை. நீங்கள் இந்த டைட்டில் டீசரை பார்த்துருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறார் லோகேஷ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சூப்பர் ஸ்டார் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு? அனிருத் மியூசிக் எப்படி இருக்குது? எதை பற்றியான கான்செப்டாக வரும்னு நீங்கள் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதை பற்றி இன்னுமே நிறையா பேசலாம் நம்ம. அது இதுக்கு மேலே பேசினா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். ஆல்ரெடி அதிகமாகவே நம்ம சேனலில் லென்த்தாக தான் வீடியோ போயிட்டுருக்கு. அதுவே நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க அப்படின்னு. ஓகே கேஸ், முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட்டாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். முடியல, அந்தளவுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகி பேசிடுறேன். அதனால தான் அந்த லென்த்து யாரும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் லைக், ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கேஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை பாய்.